வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், முதல்ல சமீப காலத்துல இந்தியா தன்னுடைய ஆயுத ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 90 நாடுகளுக்கு மேலா இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான ஆயுதங்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி செய்வதன் மூலம் உலகத்திலே அதிகமா ஆயுதத்தை இறக்குமதி செய்யக்கூடிய நாடு அப்படிங்கிற நிலையில இருந்து உலகத்திலே அதிகமா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அப்படிங்கிற நிலைக்கு உயர்றதுக்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில பல நாடுகளுடன் இந்தியா ஆயுத விற்பனை தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட அர்மீனியா, பிலிப்பைன் போன்ற நாடுகளுக்கு இந்தியா மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல வியட்நாம் இந்தியாவிடமிருந்து அதிக அளவுல ஆயுதங்களை இறக்குமதி செய்யறாங்க. இந்த சூழ்நிலையில நைஜீரியா இந்தியாவிடமிருந்து 4 பிரசாந்த் அப்படிங்கிற லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் இந்தியாவுடைய ஏரோநாட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட கொடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நைஜீரியா இந்தியாவிடமிருந்து இந்த ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மிகவும் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, சமீபத்துல இந்தியா நைஜீரியாவுக்கு சாஃப்ட் கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு குறைவான வட்டியில இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்கிக் கொள்ளலாம். இதை பயன்படுத்தி தான் தற்போது நைஜீரியா இந்தியாவிடமிருந்து இந்த லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நைஜீரிய விமானப்படையை சேர்ந்த வீரர்கள் இந்தியாவின் HAL துரு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி இந்தியால பயிற்சி எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த HAL துரு ஹெலிகாப்டர்களை பேஸா வச்சுதான் பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இந்தியால பயிற்சி முடித்த விமானிகளால பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை மிக எளிதா இயக்க முடியும். இந்தியாவின் HAL நிறுவன அதிகாரிகளுக்கும் நைஜீரிய ராணுவ அதிகாரிகளுக்கும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இரு நாடுகளுக்கும் இடையே பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை விற்பது தொடர்பா ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நைஜீரியா இந்த பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை இந்தியாவிடம் இருந்து வாங்குவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஹெலிகாப்டர்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள்ல ஸ்டெல்த் டெக்னாலஜி இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ஹெலிகாப்டர்களை எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால அவ்வளவு எளிதா கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல எதிரிகளின் தாக்குதல்ல இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆர்மர் ப்ரொடெக்ஷன் இருக்கு. கரடு முரடான பகுதியில லேண்ட் செய்வதற்கு இந்த ஹெலிகாப்டர்ல கிராஷ்வர்தி லேண்டிங் கியர்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால எவ்வளவு மோசமான இடத்திலையும் இந்த ஹெலிகாப்டர்கள்னால டேக் ஆஃப் மற்றும் லேண்ட் ஆக முடியும். இது போன்ற பல விஷயங்கள்னால ஒரு யுத்த களத்துல இந்த ஹெலிகாப்டரோட சர்வைவபிலிட்டி அதிகமாயிருக்கும். பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் அதிவேகமா பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களா இருக்குது. அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான மிஷன்ஸ்ல இந்த ஹெலிகாப்டர்களை ஈடுபடுத்த முடியும். குறிப்பா சொல்லணும்னா தாக்குதல் நடத்துவதற்கு, சர்ச் மற்றும் ரெஸ்கியூ ஆபரேஷன்களை நடத்துவதற்கு, எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கி அழிப்பதற்கு, தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்படும் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்களை நடத்துவதற்கு போன்ற பல மிஷன்களை இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி செய்ய முடியும். நைஜீரியா பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை பிரதானமா கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்கள்ல ஈடுபடுத்துவாங்க. அதாவது நைஜீரியால பொக்கோ ஹரம் போன்ற ஆபத்தான தீவிரவாத இயக்கங்கள் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக போரிடுவதற்காக தான் நைஜீரியா தன்னுடைய ராணுவ பலத்தை அதிகரிப்பதற்கு முயல்றாங்க. அதற்காக தான் தற்போது இந்தியாவிடமிருந்து இந்த பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குறாங்க. பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா இமயமலை போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்துவதற்கும், காடுகள்ல மறைந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கும் இந்த ஹெலிகாப்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ட்ரோன்ஸ் போன்ற ஸ்லோ மூவிங் ஏரியல் டார்கெட்டுகளை
தாக்கி அளிக்க முடியும். பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை மற்றும் இந்திய ராணுவம் சிறிய அளவுல படையில் இணைத்து தற்போது பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல மிகப்பெரிய அளவுல இந்த ஹெலிகாப்டர்களை தயாரித்து இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்களை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தட்பவெட்ப சூழ்நிலையில இயக்கி சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனைகள் அனைத்திலும் பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. நைஜீரியாவுக்கு இது போன்று 12 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் தேவைப்படுது. ஆனா தற்போது முதற்கட்டமா இந்தியாவிடமிருந்து 4 ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. நைஜீரியா இதற்கு முன்னாடி ஏர்பஸ் மற்றும் துருக்கியின் TAI போன்ற நிறுவனங்களோடு அட்டாக் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா அந்த ஹெலிகாப்டர்களோட விலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இதன் காரணமாக தான் தற்போது இந்தியாவின் பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்க போறாங்க. இந்த ஹெலிகாப்டர்னால 5800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கு 2 HAL டர்போமெக்கா சக்தி இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 280 km/h வேகத்துல பறக்க முடியும். பிரசாந்த் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அதிகபட்சமா 700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 21,300 அடி உயரத்துல பறக்க முடியும். பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள்ல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி ராக்கெட்ஸ், ஏர் டு ஏர் மிசைல், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், பிரிசிஷன் கைடட் மியூனிட்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ், அன்கைடட் பாம்ஸ், கிரெனேட் லான்ச்சர்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள்ல இருக்கிறதுனாலதான் நைஜீரியா இந்த ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் மட்டும் நைஜீரிய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் நைஜீரிய விமானப்படையோட தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நைஜீரியா இந்த ஹெலிகாப்டர்களை வெறுமன தன்னுடைய ஆயுத தேவைக்காக மட்டும் வாங்கல. இந்தியாவுடன் ஒரு நீண்ட நாள் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குவதற்கும் இந்தியாவுடன் இணைந்து நைஜீரியால ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதற்கும் நைஜீரியா திட்டங்களை வச்சிருக்காங்க. இது போன்ற பல விஷயங்களை மனதில் வைத்துதான் இந்த ஹெலிகாப்டர்களை வாங்குறாங்க. அடுத்த அப்டேட், இந்தியா $3.1 பில்லியன் செலவுல 31 MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா தற்போது இந்தியா இந்த 31 MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துல இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா 31 MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்களை அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்க போறாங்க. ஒரு பிரெடேட்டர் ட்ரோனோட விலை $30 மில்லியன். வெறுமன ட்ரோன்களை மட்டும் இந்தியா வாங்கல. ட்ரோன்களோடு இணைத்து மிசைல்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ், ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்ஸ் போன்ற பல சிஸ்டங்களை இணைத்துதான் இந்தியா வாங்குறாங்க. ஆனா தற்போது யெமன் நாட்டுல நடைபெற்ற சில சம்பவங்கள் இந்தியாவை இந்த MQ-9B ட்ரோன்களை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல கொண்டு விட்டிருக்கு. இதற்கு காரணம் யெமன் நாட்டுல செயல்பட்டு வரும் ஹவுதீஸ் தீவிரவாத இயக்கம் சில மாதங்களா ரெட் சி பகுதி மற்றும் அரேபியன் சி பகுதியில பயணிக்கக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹவுதி தீவிரவாத குழுக்களை கண்காணிப்பதற்கு அமெரிக்கா இந்த MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்களை யெமன்ல பயன்படுத்தினாங்க. ஆனா ஹவுதி தீவிரவாத இயக்கம் மிக எளிதா MQ-9B ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. இந்த விஷயம்தான் தற்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. இந்தியா இந்த MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்களை பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லையில பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. 2020 கல்வான் வேலியில பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இந்த MQ-9B ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படை இந்த MQ-9B ட்ரோன்களை அமெரிக்காவிடமிருந்து லீஸ்ல எடுத்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதையும்
கண்காணிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படை இந்த MQ-9B ட்ரோனோட செயல்திறன் ரொம்ப பிடிச்சு போனதுனால இந்திய தரைப்படை மற்றும் இந்திய விமானப்படைக்கு இந்த ட்ரோன்களை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஆனா தற்போது ஹவுத்தி தீவிரவாத இயக்கம் போன்ற ஒரு நான் ஸ்டேட் ஆக்டரால் கூட அமெரிக்காவின் அதிநவீன MQ-9B ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடிந்தது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏன்னா பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து இந்தியா இந்த ட்ரோன்களை வாங்க போறாங்க. அப்படி வாங்கியும் ஒரு யுத்த நேரத்துல இந்த ட்ரோன்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுமோ அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனா மிகப்பெரிய அளவுல ரடார்கள், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் போன்ற பல விஷயங்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஹவுத்தி தீவிரவாத இயக்கத்தை விட டெக்னிக்கலா சீன மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் ரொம்ப அட்வான்ஸா இருப்பாங்க. அவர்களால இந்த MQ-9B ட்ரோன்களை மிக எளிதா சுட்டு வீழ்த்த முடியும். இது ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஹவுத்தி தீவிரவாத இயக்கம் அமெரிக்காவின் MQ-9B ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அந்த புகைப்படங்களை இதுவரைக்கும் யாரும் வெரிஃபை செய்யல. இந்த ட்ரோன்களை தயாரிக்கக்கூடிய ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனமும் ஹவுத்தி போராளி குழுக்களோட கிளைமுக்கு மறுப்பு தெரிவிக்கல. இந்த விஷயங்கள் தான் இந்த MQ-9B ட்ரோன்களோட செயல்திறன்ல இந்தியாவுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ட்ரோன்கள்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருந்தாலும் ஹவுத்தி போன்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தாலே இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடிந்தது இந்த ட்ரோன்களோட செயல்திறன்ல மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமாக தான் இவ்வளவு அதிகமான தொகைய இந்த ட்ரோன்களை வாங்குவதற்காக இன்வெஸ்ட் செய்யணுமா அப்படின்னு தற்போது இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் யோசனை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதை விட்டுட்டு இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ட்ரோன் தயாரிப்பை வேகப்படுத்தி MQ-9B ட்ரோன்களுக்கு நிகரான ட்ரோன்களை இந்தியாவிலே தயாரிக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா ஹவுத்தி தீவிரவாத இயக்கம் சொல்றத அப்படியே நம்ப தேவையில்லை. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இந்தியா நல்லா ஆராய்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமது எதிரி நாடுகள் ஒரு வலிமையான ட்ரோன் இந்திய படையில் இணைப்பதை தடுப்பதற்கு இது போன்ற பொய்யான விஷயங்களை கூட பரப்பலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த MQ-9B ட்ரோன்கள் பல்வேறு யுத்த களங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த ட்ரோன்கள் சொற்பமான முறைகள்ல மட்டுமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹவுத்தி தீவிரவாதிகள் மட்டும் எப்படி அதிக அளவிலான MQ-9B ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு கிளைம் வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்தியா ஆராயணும். இந்த MQ-9B ட்ரோனை பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, போலாந்து, ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம் போன்ற பல நாடுகள் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹவுத்தி போராளி குழு சொல்ற விஷயங்களை இந்தியா நல்லா ஆராய்ந்து முடிவெடுக்கணும். சும்மா பிளைண்டா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ப கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த MQ-9B ட்ரோன்களை இந்தியா வாங்கலாமா இல்ல இந்தியா இந்த பிளானை டிராப் செய்யலாமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.